காதல். இந்த டாபிக் பத்தி பேச வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். காரணம், இதில் இப்போ சொல்லப்போற தகவல் மனம் பக்குவப்பட்டவங்களால புரிஞ்சுக்க முடியும். மனம் பக்குவப்படாதவங்க இதை ஏற்றுக்க கூட மாட்டாங்க. மனம் பக்குவப்பட்ட ஒருத்தவங்களால எனக்கு இது உணர்த்தப்பட்டது. சரி, நம்ம சொல்லிடுவோம். இந்த தகவல் கண்டிப்பாக யாருக்காவது தேவையாக இருக்குன்னு ஒரு தோணல். காதல் அப்படின்னாலே நம்மளில் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்குள்ள பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்துக்கிறது, இவங்கள பற்றி அவங்களும் அவங்கள பற்றி இவங்களும் தெரிஞ்சுக்கிறது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க குணநலன் என்ன, இந்த மாதிரி. நல்லா யோசித்து பாருங்க, இதுக்கு பெயர் நம்ம காதல்னு சொல்ல முடியுமா? இது அந்த 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயணப்பட போகுது. அது நட்பு ரீதியாக இருக்கலாம், இல்லை திருமணம் அப்படின்ற பந்தத்தில் முடிஞ்சு கணவன் மனைவி அப்படின்ற ரீதியாக கூட இருக்கலாம். அதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதை இன்னொருத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க, அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம யூடியூபே எடுத்துப்போம். லெமன் சாதம் அப்படின்ற ஒரு ரெசிபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 100 பேர் அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னா, 100 பேரும் அந்த லெமன் சாதத்தை 100 விதமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே போல தான் ஒரு விஷயம் உருவாகும் போதில் அது ஒன்று தான். அதன் பிறகு தான் அது பல விதமாக ஒவ்வொருத்தரோட பார்வையை பொறுத்து, புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து வேறுபடுது. உதாரணத்துக்கு நம்ம இறைவன் அப்படின்னா, இறைவன் ஒருவர். அவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா? அவங்க என்ன மாதிரி விதத்தில் உணர்ந்திருப்பாங்க, என்னென்ன மாதிரி தகவல் அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க, இதுபடி அவங்களோட வெளிப்படுதல் அங்கே நிகழுது. அப்போது இந்த காதல் அப்படின்னும் போதில் உண்மையான காதலர்கள் ஒன்று சேர மாட்டாங்க. கதைகளில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி என்னங்க ஒன்று சேராத அளவுக்கு அவங்க உண்மையாக தானே காதலிச்சாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க திருமணம்ன்ற பந்தத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க காதலர்கள் கிடையாது, தம்பதியர்கள் ஆயிடுவாங்க. உண்மையான காதல் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பெரும்பாலானோர் காதலிக்க ஆரம்பிக்கிற புதுசில் என்ன சொல்லுவாங்க? பசி இல்லை, தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பசி, தூக்கம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த காதல் அப்படின்றது உயிரோட உயிர் கலக்கிற விஷயம். அப்படி உயிரோட உயிர் கலக்கும் போதில் ஒருத்தருக்கு என்ன தேவை அப்படின்றது இன்னொருத்தருக்கு தெரிய வரும். அந்த உண்மையான காதல் மூலம் ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தரால் அங்கே நிகழும். இப்போ அது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு செடி ரோட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாடி வதங்கி போய், அது மாஞ்செடின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரோட்டில் எவ்வளவோ பேர் நடந்து போவாங்க. எல்லோருமே அந்த செடியை பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாது. சில பேர் பார்த்தாலும் அவங்க பேசாட்டு போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் அந்த செடிக்கு வேலி போட்டு, தண்ணி ஊற்றி, உரம் போட்டு, அதை நல்லா பக்குவமாக வளர்த்து விட்றாங்க பார்த்தீங்களா? வளர்க்கிறது மட்டும் இல்லாமல் அது மாஞ்செடி அப்படின்ற பட்சத்தில் அதில் நிறைய மாங்காய் வரும், அது பழுத்து மாம்பழம் ஆகும். சீசனுக்கு சீசன் அது நல்லா அது வளர்ச்சியை காமிச்சிட்டே இருக்கும். அப்போது அந்த விஷயத்தை பண்ணவர் அங்கிட்டு போகும்போதில் வரும்போதில் அதை எடுக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை பார்த்து பார்த்து அந்தளவுக்கு அதை வளர்ச்சி அடைய வச்சுருப்பாங்க. அந்த மரத்தால் பிறர் பலனடைஞ்சாங்க அப்படின்னா கூட அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க பேசாட்டு போயிடுவாங்க. இது போல் உயிர் சக்தி வளர்ச்சி அடையாமல் சில பேருக்கு இருக்கும். ஆன்ம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட
ஒருத்தருக்கு அவங்கள சுற்றி உள்ளவங்க எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து அவங்க ஆன்மா வளர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சும் உதவ மாட்டாங்க. சில பேர் வந்து அந்த மாஞ்செடி போல தான் கண்டுக்காமல் போகிறவங்க இப்படி எவ்வளவோ பேர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் அவங்கள பார்த்து, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், அவங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா? அந்த இடத்துல நிகழ்கிறதுக்கு பெயர் காதல். அப்போது அவங்க இவங்கள வளர்ச்சி அடைய வச்ச பிறகு அவங்க வளர்ச்சினால் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் பலனடைஞ்சா கூட இவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளால தானே அவங்க வளர்ந்தாங்க அப்படின்ற எண்ணம் கூட அவங்கக்கிட்ட இருக்காது. இவங்களுமே நம்மளால தானே இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பயன்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. அப்போ காதல் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. சில இடங்களில் ஒருத்தர் மட்டும் ஒருவர் வளர்ச்சிக்காக அங்கே பண்ணிட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் 2 பேருமே இவங்க வளர்ச்சிக்காக அவங்களும், அவங்க வளர்ச்சிக்காக இவங்களும் பல விஷயங்கள பண்ணுவாங்க. இது வந்து பக்குவம் கொண்ட மனதினரால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்து இதை உணர்த்தும் போதில் என் மனம் பக்குவம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இதை நான் உணரணும்னு இருந்திருக்கு. எனக்கு உணர்த்தினவங்க அதை சரியான முறையில் எனக்கு உணர்த்திட்டாங்க. இந்த தகவல் வந்து கண்டிப்பாக சில பேருக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.